பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்களும் இணைந்திருக்கின்றார். திரு ஜுபேர், இது தேமுதிகவை தொடர்ந்து அடுத்த நகர்வு அப்படின்னு பார்க்கலாமா? திமுக அடுத்தடுத்த கட்சிகளை இணைக்கிற ஒரு மும்முரத்துல இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, தேர்தல் நேரம் எல்லா கட்சிகளும் தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணிக்கு போறதுக்கு ஓபிஎஸும் விரும்புறார், திமுகவும் விரும்புகிறது. இதுதான் யதார்த்தம். ஆனா சில சிக்கல்கள் அங்க இருக்கு. அங்க போய் இவர் எங்க எப்படி அகாமடேட் பண்றதுன்னு இவர் யோசிக்கிறாரு, அவங்களும் யோசிக்கிறாங்க எந்த மாதிரி இவரை பிளேஸ் பண்றதுன்னு அப்படின்னு. ரெண்டாவது, இப்ப அதிமுக இருக்கக்கூடிய பல முன்னணி தலைவர்கள் அங்க இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் நீங்க நல்ல பொறுப்புலையும் இருக்கிறாங்க, கண்ணியமாகவும் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது அவருடைய பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதாவது தாய் கழகத்துக்கு திரும்பி வந்திருக்கிறேன், எம்ஜிஆர் இருந்த கட்சிக்கு நான் திரும்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ணாவையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனா அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில அந்த விமர்சனம் இருக்குதானே செய்யும். ஏன்னா அம்மாவின் தொண்டர் அப்படின்னு தான் அவரோட அடையாளமாவே அவர் இவ்வளவு நாளா வச்சிருந்தாரு. அதிமுகங்கிறது தான் அவரோட அடையாளமா இருந்தது. நீங்க அந்த ஊர்க்காரனும் கூட உங்களுக்கு தெரியும் அந்த அவருடைய அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கம். சோ அதுல அவர் திமுக போறது அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஆப்போசிட் கேம்புக்கு போறதுன்றத அவருடைய தொகுதி மக்கள் அவருடைய வட்டாரத்துல சிக்கல் இருக்கு. அதுதான் அவருக்கு ஒரு சின்ன ஒரு நெருக்கடி இருக்கு, வருத்தம் இருக்கு. அதுக்காக தான் அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா என்டிஏக்குள்ள அதிமுகக்குள்ள நீ அலோவ் பண்ணுங்கன்றாரு, ஓப்பனாவே சொல்றாரு. அப்ப இவர் என்ன சொல்வார்? தொண்டர்கள் மத்தியில அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில அந்த கடைசி நிமிடம் வரை அதிமுகவுக்குள் இருப்பதுக்கு தான் போராடினேன், என்டிஏ இருப்பதுக்கு தான் போராடினேன். எடப்பாடி பழனிசாமி என்னை உள்ள அலோவ் பண்ணல, என்ன உள்ள அனுமதிக்கல அவரு. வேற வழி இல்லாம நான் திமுகவோட இந்த பயணம் பண்றேன் அப்படிங்கிற டிடிவி தினகரன் எடுத்த அந்த அரசியல் ஸ்டாண்டை இவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு கடைசி நாள் சட்டமன்ற கூட்டத்தொடருடைய கடைசி நாள்னால மரியாதை நிமித்தமாக முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறதுனால ஒரு பூக்கொத்து கொடுத்திருக்காரு. அதை வைத்தே நம்ம முழு அரசியலையும் நம்ம தீர்மானிச்சிட முடியாது. ஆனா ஓபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பண்ருட்டி ராமச்சந்திரன் புது கட்சி தொடங்குறாரு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். சோ அதன் மூலமாக ஒரு இணைப்பு அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கணுமா? இல்ல அது ரொம்ப டூ ஃபார் பிட்ச்டான தியரியா? சசிகலா கட்சி தொடங்குறாங்க, பண்ருட்டியார் கட்சி தொடங்குறாரு, வரிசையா 2-3 புது கட்சி வருது. இல்ல, எதோடையும் அவர் இணைந்து பயணப்பட மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்லி திமுக இல்ல தாவேக்காங்கிற ஒரு சாய்ஸ் இருந்தது. இப்ப தாவேக்காவோடு தனித்து விடப்பட்டிருக்கு அது தாவேக்கா அப்படிங்கும் போது அதை அவர் 2வது 3வது ஆப்ஷனா தான் வச்சிருப்பாரு. இப்ப திமுகவோடு அவர் பயணம் பண்ணுவது என்பது அவருக்கான உரிய அங்கீகாரமும் மரியாதையும் பதவியும் நமக்கு கிடைக்கும். அது ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸா வச்சிருக்கிறாரு. ரெண்டு பக்கமுமே அவர் பேசினார். முதல்ல என்டிஏவிலையும் பேசினார், அதிமுகவிலையும் பேசினார். அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாத போது ஒரே ஆப்ஷன் இப்ப அவருக்கு திமுக அலையன்ஸ் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும். அதை நோக்கி தான் போகுதோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.